ஹலோ திஸ் இஸ் THIKiLAN. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா HTML என்ன, இந்த HTML என்னத்துக்காக பயன்படுத்தப்படுது, அதே நேரம் இவ்வாறு பயன்படுத்துகின்ற இந்த HTML-உடைய அடிப்படை சின்டெக்ஸ் மெத்தட் எப்படி இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் HTML? ரைட், அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்பதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் HTML. ஸோ இதைத்தான் HTML என்று ஷார்ட்டாக அழைப்பாங்க. ரைட், இத்தகைய HTML என்னத்துக்காக பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட் ஒன்றை வெப் பேஜ் ஒன்றை க்ரியேட் பண்ணி கொள்றதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வகையான லாங்குவேஜ், குறிப்பாக மார்க்அப் லாங்குவேஜ் தான் HTML-ஆக இருக்கும். ரைட், அதே போல் இந்த HTML எடுத்திங்கன்றாலே அதனுடைய மெயின் சிறப்பம்சத்தில் மிக முக்கியமான ஒன்று கேட்டிங்கன்னா அதில் டாக்குமெண்டேஷனாக தான் இருக்கும். ரைட், அதாவது டாக்குமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ரிசர்ச் ஒன்றை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மெத்தட், ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கடா. ரைட், அப்படி இல்லை ஒரு வீடியோட ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கடா, அதே நேரம் ஒரு ஆடியோவாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு ஃபோமாக இருக்கலாம், அப்படி பல்வேறு வகையான அம்சத்தை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கடா. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன் ஷாட்லேயே அதே நேரம் இந்த HTML-ஐ பயன்படுத்தி கிளியராக தெளிவாக ஜஸ்ட் இதுக்கண்டு வேறு எந்தவித அம்சமும் இல்லாமல் உரிய முறையில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இதைத்தான் சொல்லுவாங்க டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த HTML-ஐ நம்ம யாருக்காக க்ரியேட் பண்ணுறோம்டா, குறிப்பாக இந்த HTML-ஐ பயன்படுத்தி ஒரு வெப்சைட் ஒன்றை யாருக்காக க்ரியேட் பண்ணுறோம்னா சர்ச் என்ஜின் எனப்படுகின்ற ஒரு வகையான தேடல் பொறின்னு சொல்லுவாங்க. ரைட், இதுக்காகத்தான் க்ரியேட் பண்ணுறோம். ரைட், நம்ம இப்போ இந்த ஒரு வெப் பேஜ் ஒன்றை பார்க்குறோம்னா கண்டிப்பாக ஒரு சர்ச் என்ஜினை பயன்படுத்தி அதனூடாகத்தான் நம்ம இதை பார்வையிடலாம். அதனூடாக ஜூஆர்ஐன்னு சொல்லுவாங்க. ரைட், அதனூடாகத்தான் நம்ம பார்வையிடலாம். ஸோ அப்போ ஒரு எளிய முறையில் ஒரு வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணி கொடுறதுக்காக, குறிப்பாக வெப்சைட் ஒன்றை க்ரியேட் பண்ணி கொடுறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வகையான அம்சம் தான், ஒரு வகையான மார்க்அப் லாங்குவேஜ் தான் HTML-ஆக இருக்கும். ரைட், அடுத்தது இந்த HTML-உடைய அடிப்படை சின்டெக்ஸை பற்றி பார்க்குறோம். ரைட், குறிப்பாக சொல்லாமண்டா இந்த HTML-உடைய பயன்பாடுகள் அனைத்தும் எதை மையமாக கொண்டு காணப்படுன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸை மையமாக கொண்டு காணப்படுது. ஸோ அப்போ நம்ம HTML-ல செய்கின்ற அனைத்து வகையான செயற்பாடுகளையும் எதனுள்ள செய்வோம்டா டேக்ஸை மையமாக கொண்டு அந்த டேக்குள்ளே தான் செய்கிற மாதிரி இருக்கும். ரைட், இப்படி எத்தனை வகையான டேக் இருக்குண்டா, ஸோ மொத்தம் 142 வகையான டேக் இருக்குது. நம்ம இதை தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்குறோம், இந்த டுட்டோரியலில் பார்க்குறோம். ரைட், இப்படி காணப்படுகின்ற இந்த HTML-உடைய டேக் எதை மையமாக கொண்டு அல்லது எதை அடிப்படையாக கொண்டு அடையாளப்படுத்தப்படும் என்று கேட்டிங்கன்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் பிரேக்கெட்டை மையமாக கொண்டு தான் அடையாளப்படுத்தப்படும். ரைட், அதாவது HTML-ல காணப்படுகின்ற அனைத்து வகையான டேக்கும் இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் பிரேக்கெட்டுக்குள்ளே தான் போடப்படும். ஸோ அதுக்குள்ளே தான் அமையப்பெற்று வரும். ரைட், அடுத்த இன்னும் ஒன்று கேட்டிங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் பிரேக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணோம்னா இதை நம்ம முடிச்சாகணும். ஸோ இது அதில் அடிப்படையான அம்சமாக இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு டேக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம்டா, அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் பிரேக்கெட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் அதோட சேர்த்து அதே கிரேட்டர் தென் லெஸ் தென் பிரேக்கெட்ஸுக்குள்ளே முடிச்சுக்கொள்வோம். ரைட், முடிக்கிறதுக்கு நம்ம ஸோ இவ்வாறு தான் இந்த சின்டெக்ஸ் தான் பயன்படுத்துவோம். ரைட், அடுத்தது மிக முக்கியமான இந்த HTML-உடைய அட்வான்டேஜில் மிக முக்கியமான உண்டு. ரைட், இந்த HTML ஸ்மால் லெட்டரையும் ஏற்றுக்கொள்ளும், அதே போல் கேபிட்டல் லெட்டர்லையும் ஏற்றுக்கொள்ளும். ரைட், அதாவது நம்ம சில வேறு ஏதாச்சும் கோட் பண்ணக்குள்ளே ஸ்மால் யூஸ் பண்ண இடத்துல கேபிட்டல் யூஸ் பண்ண இடத்துல ஸ்மாலையோ யூஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு எரர் காட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த HTML அப்படி இல்லை, ஸ்மாலையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அப்படி இல்லையா கேபிட்டலையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், உதாரணத்துக்கு ரைட் HTML-ண்டே ஒரு டேக் இருக்குது. ஸோ அப்போ HTML சார்ந்த அனைத்து செயற்பாடுகளும் இந்த HTML-ன்றதுக்குள்ளான வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த HTML எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இருக்குது அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென், ஸோ அந்த பிரேக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். ரைட், ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே HTML-ன்ற டேக்கை போட்டுக்கொள்வோம். ரைட், நம்ம ஸ்மாலில் போட போகிறோம்னா அப்படி ஸ்மாலில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அப்படி இல்லை கேபிட்டலில் யூஸ் பண்ண போகிறோம்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இரண்டும் வேறு வரையான்னு கேட்டிங்கன்னா இரண்டும் ஒரே வகையான அம்சத்தை தான் புலப்படுத்தும். ஸோ அப்போ ஸ்மாலும் ஓகே, கேபிட்டலும் ஓகே. ரைட், அடுத்தது மிக முக்கியம், ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு டேக் கொண்டே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ரைட், இன்னும் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் என்னென்னா ரைட், ஸோ ஸ்மாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதே நேரம் கேபிட்டலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இயலுமான வரைக்கும் ஸ்மால் யூஸ் பண்ணிக்கொள்ள பாருங்கள், அதான ஒரு ஸ்டாண்டர்டான ரெக்கார்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்கும்.
ரைட். ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்டிஎம்எல்ன்ற டேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக முடிச்சாகணும். அப்போ முடிக்கிறதுக்கு வளமையான பல்லவி தான். எக்ஸ்டிஎம்எல்ன்றதை இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் பிரேக்கெட்டுக்குள்ளே போட்டு இந்த சிம்பிளை பயன்படுத்தி நம்ம முடிச்சுக்கொள்வோம். ரைட். அடுத்தது மிக முக்கியமான ஒரு அம்சம், நம்ம கோட் பண்ணுற இந்த எக்ஸ்டிஎம்எல் ஃபைலை சேவ் பண்ண போகிறோம்னா நமக்கு விரும்பின நேமில் கொடுத்து .html என்ற ஒரு நேமை மென்ஷன் பண்ணணும். அதாவது .html என்ற ஒரு வகையான எக்ஸப்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் இது எக்ஸ்டிஎம்எலுக்குரிய ஃபைலாக அடையாளப்படுத்தப்படும். நீங்கள் இதுலேயும் கிளியராக இருக்கணும். நம்ம அடுத்தது இந்த எக்ஸ்டிஎம்எல்லில் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்று வேணும். அப்போ டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லாமல் நம்ம எக்ஸ்டிஎம்எல்லை யூஸ் பண்ண இயலாது, கிரியேட் பண்ண இயலாது, பயன்படுத்த இயலாது, ஜஸ்ட் எந்தவித செயற்பாடும் செய்ய இயலாது, குறிப்பாக இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் இல்லாமல். நம்ம ரைட் டெக்ஸ்ட் எடிட்டர்ண்டா என்ன, இப்படி என்னென்ன வகையான எத்தனை டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது, ரைட். அதே போல் இப்படி பல்வேறு வகையான டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தாலும் ரைட் எந்தெந்த வகையான டெக்ஸ்ட் எடிட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற அனைத்து விடயங்களையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.